எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரசம் தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள் என்ன ரசம்னா தூதுவளையும் விருப்பாச்சி தலையை வச்சு சூப்பரான ஒரு ரசங்க. இங்கே பாருங்கள், இந்த முள்ளாக இருக்குது, அதை தூதுவளை ரசம்பாங்க. விருப்பாச்சி தலைங்க இது. இந்த ரெண்டு தாங்க, இவ்வளோ தாங்க நம்மளுக்கு கிடச்சிது. இதை வச்சு சூப்பரான ஒரு ரசம் இன்றைக்கி என்ன பாருங்கள். இது நல்லா சளிக்கு, காய்ச்சலுக்கு, இரும்பலுக்கு, கைங்கால் வலிக்கு, முட்டு வலிக்கு இதெல்லாம் இந்த ரசம் வச்சு கொடுத்தா அப்படியே காய்ச்சல் பறந்து போயிருக்கு. இது உண்மையானதுங்க, உண்மையான விஷயங்க. இந்த ரசத்தை வைக்கிறதுக்கு எப்படி வைக்கணும் வாங்க காமிக்கலாம். பாருங்கள், அதுக்கு லைட்டாக எண்ணெய், ஒவ்வொருத்தரும் எண்ணெயே ஊற்ற மாட்டாங்க, அப்படியே வறுத்துருவாங்க. நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டுங்க. 3 வரமிளகா தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்த போகிறோங்க, நல்லா கோல்டாக இருக்கிறது. மிளகை சேர்த்து வச்சுங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான செலவு பெட்டி நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிறோங்க. அஞ்சல் பெட்டிம்பாங்க. இதில் இருக்கிற நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி அளவளவாக போட்டுக்கலாங்க. சீரகம் இந்தளவு போட்டிருக்குறேங்க. அதில் ஒவ்வொரு ஸ்பூனுங்க. மிளகு செலவு பெட்டியில் இந்த மாதிரி பணம் போட்டு வச்சு நல்லதும்பாங்க, அதனால் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி யார் யார் செலவு பெட்டியில் பணம் போட்டு வச்சுருக்க மறக்காமல் சொல்லுங்கள். மிளகு ஒரு 10 மிளகுங்க. காலி ஆகிடுச்சு. வறுத்து வச்சு காமிக்கிறேங்க. கடலப்பருப்பெல்லாம் போட்டுறக்கூடாதுங்க, இது மட்டும்தான் இதுக்கு போடணுங்க. கொஞ்சம் லைட்டாக வளர்ந்தா போதுங்க. பாருங்க, இந்த இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயங்க. பாருங்க, வளர்க்குறதுக்கு பூண்டு பூண்டு ஒரு 5 பல் பெரிய பூண்டுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணக்கி பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வணங்கிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தலையை வணக்கிடலாம். அதுக்கு எண்ணெய் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் வணக்கணும். ரொம்ப சளி இருந்தாலும் வெளியே வந்துடுங்க. அப்புறம் அது நல்லா மணமாக இருக்குங்க ரசம். பாருங்கள், தலையை மிதமான எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம தூதுவளை இலையும் நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம அதுக்குள்ளார இந்த ரசம் வணங்குறதுக்குள்ளார இந்த ஆட்டுங்களை மிக்சியில் சேர்த்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறணும். இப்போ ஒரு தக்காளியுங்க ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. சளிக்கு முக்கியமான மஞ்சத்தூள். இதெல்லாம் அரைச்சிட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நல்லா தூதுவளை, சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. ஈஸியானது தாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி. பாருங்கள், வரமிளகா 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டுங்க நம்ம 2 கட் பண்ணி வச்சு ஒரு 10 பல் ஒரு 5-6 பல் பூண்டுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம். ஈஸியான வந்து சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ரசம் வச்சாச்சு. பாருங்கள், இந்த உங்களுக்கு இந்த தலை கிடைக்கலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு தலை வைக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல, தலையே இல்லை, எப்படி ரசம் வைக்கணும் கவலைப்படாதீங்க. நம்ம இப்போ காமிச்ச இந்த இதுலேயே தலையை மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் வறுத்து வைங்க. சளி உடனே கேட்குங்க. எப்பேற்பட்ட நாய் உறிஞ்சி இலை சொல்லுவாங்களோ அது 2 போட்டுக்கேன். சளி உள்ளே இருக்கிறது அசால்ட்டாக வெடி வந்துடுங்க. இது நான் நிறையா டைம் என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரசங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம். இப்போது இந்த கெட்டியாக இருக்கிற ரசத்தை உங்களுக்கு நம்ம ரசம் நார்மல் ரசம் எப்படி ஊற்றி சாப்பிடுமோ அதே மாதிரி தாங்க நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு போனாங்கன்னா போதுமானதுங்க. இது கூட நீங்கள் திப்பிலி எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தாங்க. பாருங்கள், நம்ம ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அளவாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க.
பாத்திரம் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரசம் இந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், ரசம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் சாப்பிட்ற ஸ்டேஜில் வருங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஆஃபீஸ் 4 மணிக்கு தாங்க. காந்தி ஜெயந்திங்கிறனால ஆஃபீஸ் லீவு தாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு போக சொன்னாங்கிறதுனால போய் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நல்லா மழைங்க. எனக்கு காய்ச்சல் சளி வேறைங்க. சரி, இந்த ரசத்துக்கு சாப்பிட்லாம், டைமும் கிடச்சிருக்கு சொல்லிட்டு டக்குன்னு உடனே வச்சுட்டுங்க. பாருங்க, சூடாக சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. மணி 7 தாங்க ஆச்சு. கொதிக்குது, கொஞ்சம் கொதிச்சு விட்டுங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான தூதுவளை விருப்பாச்சியும் போட்ட ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுவோங்க. ரொம்ப ஏன்னா நம்ம எல்லாமே மாற்றிக்கி தான் போட்டிருக்குறோம் ஒரு அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு வேண்டியது நம்ம கொதிக்க விடுறோம். கொதிச்சிருச்சு. பாருங்கள், ரசம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. வீடே மணக்குதுங்க. இப்போவே கோல்டு எனக்கு சரியான மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரசம் வச்சு மறக்காமல் நீங்கள் எல்லோரும் குடிங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை வைக்க முடியாதுங்க. வேலைக்கு போகிறவங்க 15 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வைங்க. இது எப்படி இருக்குன்னு வச்சு குடிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தலை கிடைக்கலனா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தலை இல்லாமல் ரசம் வச்சு பாருங்கள். நாய் உறிஞ்சி தலை இருந்தாலும் போட்டு வைங்க. சூப்பராக இது நல்லா கேட்கும். பாய்ங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ங்க.